வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் எ ஜஸ்டிஸ் டினைட். வில்லியம் கிளாட்சன் அவர் சொன்ன மாதிரி, இந்த காலந்தாழ்ந்து கிடைக்கும் நீதிங்கிறது அநீதிக்கான சமம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இங்கே பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து உயர்கல்வித்துறை வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலமாக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது கல்லூரி பேராசிரியர்லேருந்து பள்ளி ஆசிரியர்கள் வரைக்கும் அவங்க நியமிக்கப்படுவது விஷயத்தில் அரசு எடுக்கும் முடிவுகளில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி பல்வேறு விதமான வழக்குகள் அது மேலே பதியப்பட்டு அந்த வழக்குகள் முடிக்க முடியாமல் நிறைய பேர் அந்த வழக்குனாலேயே அவங்க அந்த ஜாயின் பண்ண வேண்டியான வயதை வந்து ஜாயின் பண்ண வேண்டிய வயது முடிந்து அவங்க ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. சில பேர் இந்த ஒரு காரணத்தினாலே இந்த 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 ஒரு ஃபீல்டே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இந்த நீதிமன்றங்களுடைய செயல்பாடு நம்ம சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறத விட, நீதிமன்றத்தால் நம்மளுக்கு இந்த வழக்குகளை ஏன் வந்து சீக்கிரம் முடிக்க மாட்டுறாங்க, இந்த சர்வீஸ் மேட்டர் வழக்குகளை முடிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை வந்து நம்மளுக்கு எடுத்து வைக்குது. ஏன்னா மற்ற வழக்குகளை வந்து அவங்க எந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணாலும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மேட்டர் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவங்க வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக சீக்கிரம் வந்து நீதிமன்றங்கள் விசாரிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னு போது அந்த படத்துக்கான வழக்குகளை வந்து நைட்டும் பகலும் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு ஒரு முக்கியமான அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய மற்ற வழக்குகளை வந்து உடனே அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்த விட முக்கியமான வழக்காய் வேலைவாய்ப்பு, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, கல்வியை கற்றவர்களின் வேலைவாய்ப்பு விஷயத்தில் வந்து நீதிமன்றம் வந்து வேகமாக வந்து இதுக்கான ஒரு சிறப்பான ஒரு நீதித்துறை உருவாக்கி சிறப்பான நீதிமன்றத்தின் மூலமாக இந்த மாதிரி வழக்குகளை அவங்கள வந்து ப்ராப்ளத்தை வந்து சீக்கிரம் அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிவகையை வந்து கண்டிப்பாக செய்ய வேணும். இல்லாட்டா இன்னும் வர காலங்களில் வந்து இந்த வழக்குகள்னால இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் போக முடியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கல்லூரிகளில் வந்து புதிதாக கௌரவ விரிவாளர்கள் நியமிக்கப்படுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இங்கே நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். புதியதாக வந்து நிறையா கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதில் கண்டிப்பாக வந்து கௌரவ விரிவாளர் தான் நியமிப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இது போக பல்வேறு அரசு கல்லூரிகளில் வந்து இந்த ஆண்டு கல்வி சேர்க்கையில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்திருக்கு. நிறையா கல்லூரிகளில் மிக குறைந்த சிங்கிள் டிஜிட்டல் லெவலில் கூட சில டிபார்ட்மெண்ட்ஸில் கோர்ஸ் போயிட்டுருக்கிறதா நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஏன் இந்த நிலைமைக்கு வந்ததுன்னா, முக்கியமாக வேலைவாய்ப்பு. இங்கே வேலைவாய்ப்பு மிக குறைந்த அளவில் இருக்கிறனால மாணவர்கள் வந்து நம்ம நினச்சோம் பிஹெச்டி படிக்க மாட்டாங்க, பிஜி படிக்க மாட்டாங்கன்னு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் யூஜி படிக்கிறதுக்கே இன்றைக்கி நிறையா கல்லூரிகளில் வந்து அந்த மாணவர்களின் இடங்கள் வந்து காலியாக உள்ளன. ஸோ இதனால் ஏற்கனவே கௌரவ விரிவாளர்களாக இருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் வந்து அவர்களை வந்து மாற்றுக் கல்லூரிகளுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான அந்த ஒர்க் லோடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் வந்து அவங்கள கண்டிப்பாக வேறு கல்லூரிகளுக்கு மாற்றுவாங்க. இது போக புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சில கோர்ஸுக்கு வந்து தேவைப்படும் இடங்களில் வந்து புதிதாக கௌரவ நியமிக்கப்படுவார்கள். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அடுத்த ஒரு 1 அல்லது 2 மாதங்களில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து இங்கே பாதிக்கப்படுறது வந்து வெறும் மாணவர்கள் மட்டும் கிடையாது. இதுக்காக படித்த அந்த கௌரவ விரிவாளர் அந்த பேராசிரியர்களும் மிக மிக பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். புதிதாக கௌரவர்கள் எந்த அளவுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஒர்க் லோடு அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கான அலாட்மெண்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. டைரெக்டாக அப்படியே அலாட்மெண்ட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா சில இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் இருக்குது. அதனால் அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்து அவங்கள வச்சுருக்கிறது வந்து கஷ்டமான விஷயந்தான். நான்முதல் திட்டம், இந்த திட்டம் வந்து உயர்கல்வித்துறையில் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மற்ற எந்த விஷயங்கள்லையுமே உயர்கல்வித்துறையில் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். நான்முதல் திட்டத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து அரசு ஒரு தனியார் துறையிடம் கொடுத்து அதற்கான வேலைகளை எல்லாமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் மட்டும் எந்த வேலையும் செய்யவில்லை அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ நான்முதல் திட்டத்தில் நிறைய குறைகள் இருக்குது. அது உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே போடலாம். ஏன்னா அதுக்கு வரக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ், அதுக்கு வரக்கூடிய அந்த வெப்சைட்டில் வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு சரியான முறையில் ரீச் ஆகுது அப்படிங்கிறதையும் ஒரு ப்ரொஃபஸராக நீங்கள் உங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக வந்து செட்டு தேர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். செட்டு தேர்வை வந்து அவங்க நடத்தி முடிச்சுட்டாங்க. அதுக்கான தேர்வுக்கான ரிசல்ட் வந்து வெளிவர இருக்குது. பட் அதுலேயும் என்ன பிரச்சனைக்குன்னா, அந்த பிஎஸ்டிஎம்லேருந்து சில கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு.
அது முடிஞ்சதுக்கப்புறம் பேராசிரியர் தேர்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா, அதோட ஜட்மெண்ட்ஸில் பழைய ஜட்மெண்ட்ஸில் என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஜிஓ போட்டிருப்பாங்க 246, 47, 48, அதாவது எழுத்து தேர்வுக்கான ஜிஓ வந்து கேன்சல் பண்ண சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த தேர்வை கேன்சல் பண்ணுறது முக்கியம் கிடையாது. பட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஜட்ஜஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா, 2019 ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களே, ஏன் அது பிரகாரம் வந்து நீங்கள் நியமனம் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 2020 ஜிஓ 56ன்னு ஒன்று போட்டு கௌரவ விரிவாளர்களை பணி நிரந்தரம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா, அதை ஏன் செய்யலை? அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு ஜிஓ புதுசாக போட்டு அந்த ஜிஓ மூலமாக நாங்கள் வந்து எக்ஸாமினேஷன் நடத்த போகிறோம்னு ஒரு ஜிஓ போட்டிங்க. ஏன் இத்தனை குழப்பங்களை ஒரே ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு இத்தனை ஜிஓக்குள்ளே ஏன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க? ஏன் வந்து புதிதாக அதுக்கப்புறமும் குவாலிஃபைடு ஆகாதவங்கள நீங்கள் அப்ளை பண்ண வச்சு செட் எக்ஸாம் எழுத வச்சிங்களே? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸோடு இந்த கேஸ் போயிட்டுருக்கு இன்னும். அதனால் இந்த ஜிஓ எழுத்து தேர்வுக்கான ஜிஓ வந்து ஆக்சுவலாக ரத்து பண்ண சொல்லி தான் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க அப்பீல் போயிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜிஓ 246, 47, 48 வந்து சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா 2019 பிரகாரம் போடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருந்தது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கான ஃபீஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. அதுக்கான எல்லா ப்ராசஸும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகும்போது அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அரசு மாறினால புது ஜிஓ போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் தேர்வு நடக்கும். இல்லாட்டா தேர்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா அது நீதித்துறையை பொறுத்து தான். அது எப்போ வரும்னே சொல்ல முடியாது. நான் சொல்லியிருந்த மாதிரி நீதித்துறையோட செயல்பாடு இந்த சர்வீஸ் மேட்டர்ஸ், அதாவது வந்து இந்த பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கணும், இந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் த சர்வீஸ் மேட்டர்ஸ் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக விரைவாக முடிவெடுத்து அதற்கான ஒரு தீர்வை காண வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண கேஸ் தான், பெரிய கேஸ் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒன்று கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஜிஓ 246, 47, 48 ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் எக்ஸாம் எழுத போகிறாங்க. இல்லை எக்ஸாம் கேன்சலேஷன் பண்ணியாச்சு, இல்லை இந்த ஜிஓ கேன்சல் பண்ணியாச்சு, நீங்கள் பழைய பாட்டினை போடுங்க, அதை போட்டு முடிச்சுட்டு இனி வரும் காலங்களில் நீங்கள் புது ஜிஓ மாற்றிக்கிங்க அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டா தட்ஸ் ஆல், முடிஞ்சது. ஆனால் அதை இத்தனை ஆண்டுகளாக கேஸ் மூலமாக அதை இழுத்துட்டு போய் அதை கரெக்டாக அந்த எலெக்ஷன் வரும்போது அதை ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணி அல்லது வேறு விஷயங்கள் நடந்து வேறு மாதிரி நடக்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளாத முடியாத விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த உயர்கல்வித்துறை அண்ட் பள்ளிக்கல்வித்துறையில் பின்னால் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ கேசஸ் வரப்போகுது, எக்ஸாம் நடத்தினா அதுக்கப்புறம் எவ்வளோ கேசஸ் வரப்போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எப்போ அவங்க அந்த எக்ஸாம் வச்சு அதை பாஸ் பண்ணி அவங்க அதில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்கே ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக நிற்கிது. ஸோ அந்த அளவுக்கு இந்த அரசோட செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ கல்வியாளராக தேங்க்யூ.